ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் பேர் தமயந்தி. நான் இப்போ தான் வந்து சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை. நான் வந்துட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சினேன். குழந்தெல்லாம் ஃபீட் பண்ணிட்டுறதுனால காலையில் எழுந்தி தண்ணியில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா லேட்டாக தான் எழுந்திருப்பேன். மணி ஒரு 8:30 மேலே தான் வந்துட்டு படுக்கையிலேருந்தே வந்தேன். அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பால் குடிச்சிடலாம். காஃபி தான் குடிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு பாலே குடிக்கலான்னு பால் போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பால் குடித்த எண்ணத்தை கழுவி வச்சுருவேன். எப்பயுமே அது ஒரு அப்பப்போ சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, அந்த பாத்திரத்தெல்லாம் நாங்கள் கழுவி வச்சுடுவோம். அந்த சிங்க்லேயே ரொம்ப நேரம்லாம் போட்டு வைக்க மாட்டோம். அது வந்து எங்கள் மாமியாருக்கு பிடிக்காதுன்றதுனால எனக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வடைலாம் சுடலான்னு இருந்தோம். ஆடி கிருத்திகைன்றதுனால வடைக்கு எல்லாமே ரெடியாக நான் ஊற வச்சுருந்தேன். பருப்பு சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு, மாவிளக்குக்கு அரிசி, உளுந்த வடைக்கு அரிசி, கொஞ்சம் பச்சரிசி இதெல்லாமே நான் ஊற வச்சு போட்டுட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்துட்டு உலைக்கு வந்துட்டு சாப்பாட்டை அரிசியை கழுவி பாத்திரத்தில் போட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன். பருப்புலேயும் வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து பருப்புமே ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துப்பேன். அதாவது அப்படியே குக்கர்லேயே மத்து போட்டு கடையிற அளவுக்கு நான் வச்சுப்பேன். தம்பிக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டலாம். காலையில் வந்துட்டு நம்ம சாப்பிட வேணாம், பால் குடித்ததே போதும், கிருத்திகின்றதுனால விரதம் இருக்கலாம் முருகருக்கு சொல்லிவிட்டு நான் சாப்பிடல. ஃபீட் பண்ணும்போது விரதம்லாம் இருக்கக்கூடாது, டைமுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு தோன்ற மாதிரி நான் செய்வேன். அதாவது சாமிக்கு விரதம் இருக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னா அந்த மாதிரி இருந்துடுவேன். ஸோ அதனால் நான் பால் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது ஒன்றுமே வந்துட்டு நான் குளிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தம்பிக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி அவனுக்கு இட்லி பொடி வச்சு ஊட்டி விட்டேன். அவன் வந்து தோசை ஊற்றி சாப்பிட கூப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டான். அது இன்றைக்கின்னு இல்லை, எப்பயுமே அப்படி தான். ஃபோன் பார்த்துட்டு இருப்பான். ஃபோன் பார்த்துட்டு தான் அதேமாதிரி சாப்பிடுவான். அவன் சாப்பிட வைக்கிறதுக்கே ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு என்னுடைய வேலையை திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கினேன். பாப்பா அதுக்கு நடுவில் நான் ஃபீட் பண்ணி அவங்களையும் நான் தொட்டிலில் தூங்க வைப்பேன், இல்லைன்னா ஹஸ்பண்ட்கிட்ட கொடுப்பேன். அவர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அவரும் கொஞ்சம் இடையில பார்த்துப்பார், ஹெல்ப் பண்ணுவார். இல்லைன்னா என்னால் இப்படி மேனேஜ் பண்ணவே முடியாது. அதே இப்போ ரீசெண்டாக ஆடியில் அமாவாசைலாம் வந்தது, அதுக்கே சிம்பிளாக தான் படிச்சுமே. அப்புறம் வந்துட்டு பருப்புலாம் வெந்ததுக்கப்புறம் காய்கறிலாம் நான் நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சிம்பிளாக அப்படியே முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன், மாங்காய் போட்டு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு. சாதத்தையும் வடித்து விட்டுட்டு மாவிளக்குக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் உலர்த்தி அப்புறம் மாவு கரைச்சிக்கலான்னு அதை வச்சுட்டேன். தலையுமே குளிச்சுட்டு அந்த தலையில் இருக்கிற துணியை துவட்டாமே வச்சுருந்தேன். துவட்டி கிளிப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் என் வேலையை அப்படியே பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் வேலைன்னு பார்த்தா எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு சமைக்கவே தெரியாது. அம்மா சமைச்சு தர தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து நான் வந்து வில்லேஜ் பொண்ணு தான். அங்கே இருக்கும்போதெல்லாம் அம்மா செய்வாங்க, சாப்பிடுவேன். எனக்கு கொல்லையில் இருக்க வேலை தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா 12th தான் முடிச்சிருக்கேன். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் ஒரு 5 இயர்ஸ் அங்கே. அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கேன். எனக்குமே சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவ்வளோவா நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியல. டிலே பண்ணி போட்டேன். டச் விட்டுருச்சு ரொம்ப. ரீசெண்டாக அம்மா இறந்து 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதனால் அப்போ போடாமல் விட்டுட்டேன். நியூவாக புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் என்னுடைய ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற போட்டுட்டு சாதம் வடித்து விட்டுருந்தேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்த்துட்டே இருந்தேன். சமைக்கிறதுன்னா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சமைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா நம்ம சமைக்கிறதையும் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்றாங்கல்ல. அது முன்னாடிலாம் நான் சமைக்கிறதை நானே சாப்பிட மாட்டேன். இப்போ அவரெலாம் சாப்பிடும்போது ஒரு டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ புதுசாக சமைக்கணுன்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். நானுமே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்தடுத்து வர வீடியோலாம் நீங்கள் அதை பாருங்கள். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன்.
அப்படியே தக்காளி அதெல்லாம் வதக்கி சாம்பார் கூட்டி வச்சுட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு தான் வந்துட்டு ஜவ்வரிசி நான் வந்துட்டு அப்படியே இண்டக்ஷன்லேயே வேக வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு இடையில என்னுடைய யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இது மாதிரி தான் இடையில எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பால் மட்டும் குடிக்கல, இடையில வந்துட்டு இதுவும் பழமும் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அதுக்குள்ளேயே நான் மொபைலில் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். சார்ஜர் லோவானதுனால நான் சார்ஜர் போட்டுட்டேன். அப்படியே டக்குன்னு பாயாசம், அப்படியே அப்பளம், வடை இதெல்லாமே சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் தயாராக வச்சுருந்தேன். படைக்கிறதுக்கு தான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். மணி 1:30க்குள்ளே படைக்கணும்னு சொன்னாங்க. மாமியாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பணும். அவங்களும் லன்ச் டைம் 1:30 to 2:30 தான் அவங்களுக்கு. இதுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணேன். தம்பியும் பார்த்திங்கன்னா இடையில வந்து எனக்கு எதனா பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. தம்பிக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. பாப்பா பிறந்து இப்போ தான் 2.5 மாதம் ஆகுது. தம்பி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன். இதுலேருந்து எனக்கு எல்லாமே சிசேரியனுடைய பெயினும் பார்த்துட்டேன், அதே மாதிரி நார்மல் டெலிவரியோடைய பெயினும் நான் அனுபவிச்சிட்டேன். இது ரெண்டுமே எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. முருகன்னா வந்துட்டு தமிழ் கடவுள் இல்லை. அவருக்கு நம்ம வந்துட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து படைக்காட்டியும் இந்த மாதிரி கிருத்திகையாவது படைக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் எல்லா கிருத்திகையும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஆடி கிருத்திகை, தை கிருத்திகைலாம் நாங்கள் வடை பாயாசத்தோடு தான் செய்வோம் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து உருளைக்கிழங்குக்கு தான் ரெடி பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே மிளகாத்தூள்லாம் போட்டு அது மாதிரி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. அப்படியே அடுத்தடுத்து சைட் பை சைடாக ஒன்று செஞ்சிகிட்டே இருந்தேன் நான். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக கோலம்லாம் வாசலில் போடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் போனேன். அதுக்குள்ளேயே பாப்பா கொஞ்சம் அழுதாங்க. அவங்க அழுவும் போது அப்படியே அவங்களையும் தூக்கி கொஞ்ச நேரம் அம்மா விட்டுட்டு தூக்கவே முடியல. 2.5 மாதம் வரைக்கும் 1.5 மாதம் வரைக்கும் அண்ணி வீட்டில் இருந்தேன், எங்கள் நாத்தனார் வீட்டை. அங்கே வந்துட்டு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. சாப்பிடுவேன், தூங்குவேன், ஏஞ்சி பாப்பாவை ஃபீட் பண்ணுவேன். பாப்பாவையுமே எங்கள் அண்ணி தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வேலை, மாமியாரும் வேலைன்றதுனால நம்மளே தான் பார்த்துட்டு வேலை செய்யணும். அப்போ பாப்பா வந்து ரொம்ப கவனிக்கவே முடிய மாட்டேது. ஃபீடிங்கே டைமும் கொடுக்க முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? குழந்தைய வச்சுட்டு வேலை செய்யறதுனாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், அது வேலைக்கு போகிறவங்களே டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. மெதுவடை பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு, அரிசி மாவு இதெல்லாம் கலந்து தான் சுடுவேன். கொஞ்சம் அரிசி மாவு அதிகமான மாதிரி இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சாப்பிடும்போது. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் இப்போதைக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. முன்னாடி இருந்ததை விட மேரேஜுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சமைக்கவே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தேன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பக்குவம் வந்திருக்குன்னா அது எனக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. மாவிளக்கு இருந்து ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு தான் மாவிளக்கு ரெடி பண்ணேன். அப்புறம் நான் வந்து செஞ்சதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாம்பார், உருளைக்கிழங்கு, சாதம், பாயாசம், அப்பளம் இதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் வாசலில் வந்து நான் கோலம் வந்துட்டு லேட்டாக தான் போடுவேன். ஏன்னா தம்பி வந்து என்ன பண்ணுவான்னா அந்த வாசலில் இருக்கிற பொட்டு கோலத்தை எல்லாத்தையுமே கழிச்சு விட்டுருவான். அதனால் நான் அடிச்சிடும் வேறு அவனுக்கு ஒரு டைம் டென்ஷன் ஆகி. ஸோ அதனால் நான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு படைக்கிற நேரத்தில் தான் வந்துட்டு கோலம் போட்டேனே. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு. நான் இப்போ வீராம்பட்டினம் கோயில் போயிருந்தேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நான் போடலன்னு நான் அதை எடிட்டிங் பண்ணலை. அங்கே தான் வாங்கியிருந்தேன். 2 கோலம் அந்த அட்டை வந்துட்டு 50 ரூபான்னு வாங்கியிருந்தோம். அப்புறம் விளக்குலாம் வீட்டில் வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏற்றி திருப்தியாக சாமி கும்பிட்டோம். முருகருடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். எங்கள் குடும்பத்துக்கும் கிடச்சி நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடுத்தா போதும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து வாழ்க்கையில் சம்பாதிச்சு வாழலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும். எப்பயுமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அப்படி தான் நான் நினைப்பேன். என்ன தான் எனக்கு எல்லோரும் கெட்டது நினச்சாலும் என் மனசில் நான் அப்படி தான் நினைப்பேன். என்னை பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் என் மனசளவில் நான் அப்படி தான் நினைப்பேனே. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வை, அப்படி தான் வேண்டும்னே. திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பசி 2 மணி ஆயிடுச்சானா சாப்பிட்றதுக்கு படைச்சிட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மாமியாருக்கும் சாப்பாடு கட்டி அனுப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். na
ரே நா ஆ ரே தே நா ரே நா